கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளாந்தம் 4000 கடவுச்சீட்டுகள் விநியோகம் இன்னும் 10 நாட்களில் ஆரம்பம். முன்னாள் ராணுவ சிப்பாய் செய்த மோசமான செயல். இலங்கையில் சுற்றுலா பயணிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய திட்டம். அரச பேருந்து சாரதி மீது வாழ்விட்டு நடுவீதியில் நெருக்கடிக்குள்ளான மக்கள். தீவிரமடையும் ஒப்பு தட்டுப்பாடு, மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. மின்சார சட்ட மூலத்தில் திருத்தம், இலங்கை மக்களுக்கான முக்கிய அறிவிப்பு. கிளிநொச்சியில் ராணுவ உத்தியோகத்தர் மீது தாக்குதல். இலங்கை போக்குவரத்து சபை எடுத்துள்ள முக்கிய தீர்மானம் தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் நாளாந்தம் 4000 கடவுச்சீட்டுகளை விநியோகிக்க முன்மொழியப்பட்ட திட்டம் இன்னும் 10 நாட்களில் ஆரம்பிக்கப்படும் என பொது மக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். 24 மணி நேரமும் இயங்கும் அந்த சேவையை செயல்படுத்த தேவையான பயிற்சி பெற்ற அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் பட்டியல் பொது சேவை ஆணைக்குழுவிற்கு அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். அதன்படி ஆணைக்குழுவின் அனுமதி கிடைத்தவுடன் 24 மணி நேரமும் செயல்படும் கடவுச்சீட்டு வழங்கும் பணியை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவுக்கும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு இடையே நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. தற்போதைய நெருக்கடிக்கு தேர்வாக நிபுணர் குழுவின் பரிந்துரையின்படி நாளாந்தம் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மற்றும் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகல்வு அலுவலகத்தை நிறுவுவது குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். அத்தோடு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற வரும் மக்களின் பாதுகாப்புக்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துக்குள் புதிய போலீஸ் காவலரன் ஒன்றையும் நிறுவவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாக அமைச்சர் ஆனந்த விஜயபாலா மேலும் தெரிவித்திருந்தார். ராகம தலக்கொல்ல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மூதாட்டியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு சடலத்தை தீ வைத்து எரித்த முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் ராகம போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் ராகம தலகொல்ல பிரதேசத்தில் வசிக்கும் 39 வயதுடைய முன்னாள் ராணுவ சிப்பாய் ஆவார். முன்னாள் ராணுவ சிப்பாய் கடந்த 5ஆம் தேதி ராகம தலகொல்ல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமுறை நுழைந்துள்ள நிலையில் அங்கிருந்த 76 வயதுடைய மூதாட்டியொருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு பின்னர் சடலத்தை தீ வைத்து எரித்து அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இந்நிலையில் மூதாட்டியின் கணவரும் மகனும் வர்த்தக நிலையத்தை மூடிவிட்டு மீண்டும் வீடு திரும்பியுள்ள நிலையில் மூதாட்டி சடலமாக கிடப்பதைக் கண்டு உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான முன்னாள் ராணுவ சிப்பாய் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நீதிமன்ற வழக்கு விசாரணை ஒன்றுக்கு தேவையான பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக குறித்த வீட்டுக்குள் அத்துமுறை நுழைந்து பணம் மற்றும் பெறுமதியான பொருட்களை திருட முயன்றுள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதன் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ராகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்காலத்தில் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் வசதியான சேவைகளை வழங்குவதற்காக டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்குவதற்கான திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற பிம்ஸ்டெக் டிஜிட்டல் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அனைவருக்கும் செழிப்புக்கான டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பை உருவாக்குதல் என்ற கருப்பொருளின் பிம்ஸ்டெக் டிஜிட்டல் மாநாடு கொழும்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உட்பட வெளிநாட்டு தூதுவர் குழு கலந்து கொண்டது. டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் அரசு அபிவிருத்தி ஆகிய தலைப்புகள் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டன. யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த பஸ்ஸின் சாரதி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் சாரதியை வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக தெரியவந்துள்ளது. காயமடைந்த பஸ் சாரதி கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் பஸ்ஸில் பயணித்த பயணிகள் நடுவீதியில் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவால் உரிமங்கள் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக உப்பு இறக்குமதி மேலும் தாமதமாகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டின் உப்பு தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதன் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்துள்ளார். உப்பு இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் இந்த மாதம் 28ஆம் தேதியுடன் நிறைவடைவதாக கனக அமரசிங்க தெரிவித்துள்ளார். மின்சார சட்ட மூலத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள திருத்தம் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கான கால அவகாசம் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை நீடிக்கப்பட உள்ளது. இதற்கு அமைய குறித்த தேதிக்கு முன்னர் மக்கள் தங்களது யோசனைகளை இலக்கம் 434 காலி வீதி கொழும்பு 3 என்ற முகவரிக்கு அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்க முடியும். அத்துடன் தற்போது மின்சார சட்டத்தில் திருத்தம் தொடர்பான தகவல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவல்களை இணையதளத்தில் பார்வையிட முடியும் என மின்சக்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கிளிநொச்சி நகர பகுதியில் அமைந்துள்ள இராணுவத்தினரால் புனரமைக்கப்பட்ட பொழுதுபோக்கு மையத்தில் வைத்து இராணுவ உத்தியோகத்தர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி அன்று இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலை சமரசம் செய்ய முற்பட்ட இராணுவ உத்தியோகத்தர் மீதே இவ்வாறு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான உத்தியோகத்தர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தின் தொடர்புடைய 9 சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்து இன்று கிளிநொச்சி நீதிமன்றம் முற்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஓய்வு பெற்ற சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை மீண்டும் சேவையில் இணைக்க இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன இதனை தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த தீர்மானம் ஊழியர்கள் பற்றாக்குறையை தீர்க்கும் விதமாக எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன்படி 65 வயதுக்குட்பட்ட ஓய்வு பெற்ற சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை மீண்டும் சேவையில் இணைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக பொது சேவை ஆணையத்திடம் அனுமதி கோரியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவ நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.